ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நிறைந்திருக்கின்ற அனைத்து அன்பிழங்களையும் அன்போடு வரவேற்று நம்ம இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி திருவாசகம் 2. அதான் வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்த பிற்பாடு ஐயா தன்னுடைய அவதாரத்தை எல்லோரும் அறியும்படியாக கைலியங்கிரியில் தேவர்களிடம் எழுதி வைக்க சொல்லுகின்றார். எவ்வாறு அவர்கள் எழுதி வைக்கின்றார்கள், வைகுண்ட அவதாரம் எப்படி நிகழ்ந்த செய்திகள், முந்தைய அவதாரத்தினுடைய செய்திகள் எல்லாம் இந்த திருவாசகத்தின் மூலமாக நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றார் ஐயா உண்டு. அதாவது ஏகம் வைகுண்ட அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாக, முந்தைய அவதாரங்கள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு முன்பாக இறை சக்தியானது எப்படி இருந்தது என்பதை சொல்லுகின்றார்கள். ஏகம் ஒரு பரமானதாக இருந்தது. பரம் என்பது ஒரு வெட்ட வெளி. இந்த அண்ட சராசரங்கள் தோன்றுவதற்கு முன்பாக ஏகம் ஒரு பரமாக ஒரு வெட்டு வெளியாக இருந்தது. அதன் பிற்பாடு ஒன்றொரு வாயு தோன்றியது. முதலாக தோன்றியது காற்று என்று சொல்லக்கூடிய வாயு. அந்த காற்று ஒன்றாக விளைந்து சக்தி என்ற ஒரு ஆற்றலை உருவாக்குகின்றது. அந்த ஆற்றலில் இருந்து ஒரு ஓசை நாதம் உருவாகுகின்றது. அந்த சக்தியிலே இருந்து சிவம் என்ற உயர்நாதம் தோன்றுகின்றது. அந்த சிவத்தில் சக்தியும் அதிலிருந்து ஒரு ஓசையாகிய நாதமும், நாதத்திலிருந்து விஷ்ணு, அதன் பிற்பாடு ருத்திரர், மகேஸ்வரர், உலகம், அண்டபிண்டங்கள் எல்லாம் தோன்றுகின்றது. அவ்வாறு இந்த உலகம் பிரபஞ்சம் படைக்கப்படுகின்றது. இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட பிற்பாடு இந்த உலகத்திற்கு ஒரு இயக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் உயிரினங்களை பிறவி செய்ய வேண்டும். அதற்காக சிவபெருமான் ஒரு வேள்வியை வளர்க்கின்றார். அந்த சராசரங்களெல்லாம் படைக்கப்பட்டு இருக்கின்ற அந்த வேளையிலே தேவர்கள் பார்க்கின்றார்கள், இவ்வளவு சிறப்பாக எல்லாம் இருக்கின்றது, இது எப்படி ஒரு தீமை இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாம் இப்போது நன்மையான வகையிலே இருக்கின்றது. அப்போது உயிர்களை பிறவி செய்ய வேண்டும், இந்த உலகத்திற்கு இயக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் ஒரு வேள்வியை வளர்க்கின்றார். அந்த வேள்வியிலே குரோணி என்ற ஒரு அசுரன் தோன்றுகின்றார். அண்டம் தோன்றி அண்டத்தில் பிண்டம் தோன்றி பிண்டத்தில் குரோணி என்ற ஒரு அசுரன் தோன்றுகின்றான். அந்த குரோணி அங்கே உலகம் அமைகின்ற அளவுக்கு, அதாவது இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அமைகின்ற அளவுக்கு அந்த குரோணியினுடைய உருவ அமைப்பு இருப்பதாக கூறுகின்றார்கள். அதாவது தீமையினுடைய முழு உருவமாக, பகையினுடைய முழு உருவம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அகப்பகையினுடைய முழு உருவமாக அந்த குரோணி இருக்கின்றான். அப்போது அந்த குரோணியை அங்கே அழிக்க வேண்டும். அந்த குரோணியை அழிப்பதற்காக அந்த குரோணி பசித்த உடனே 7 சமுத்திரத்துக்கு நீரையும் அங்கே விழுங்குகின்றான். ஆனால் கூட அவனுடைய கடவாய் கூட நனையவில்லை. அதாவது அந்த கொடூர எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவுதான் இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தால் கூட அவர்களால் அதில் திருப்தி கொள்ள முடியாது. அதுபோல் இந்த குரோணியும் அங்கே கடல் நீர் அத்தனையும் விழுங்குகின்றான். ஆனால் அவனால் கடவாய் கூட அங்கே நனையவில்லை. அடுத்ததாக இங்கே அந்த இலையை பார்த்து கைலையை விழுங்க முற்படுகின்றான். இந்த அண்ட சராசரங்களெல்லாம் அவனுடைய கற்றுக்குள் கொண்டு வந்து அடுத்ததாக கைலையை தன்னுடைய கற்றுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவன் ஆர்ப்பரித்து எழுகின்ற அந்த வேளையில் நாராயணமூர்த்தி அங்கே தோன்றி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றார். எப்படி என்ன, இந்த குரோணியை 6 பிரிவுகளாக பிரித்து அழிக்க வேண்டும் என்று தவம் இருக்கின்றார். அப்போது சிவபெருமான், என்னை நினைத்து தாங்கள் தவம் இருப்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்க, அப்போது இந்த அசுரனை 6 பிரிவுகளாக பிரித்து அழிக்க வேண்டும், அதற்காக தவம் இருக்கின்றேன் என்று சொல்ல சிவபெருமானிடம் அங்கே சிவபெருமான் நாராயணமூர்த்தியிடம் சொல்லுகின்றார். இந்த அசுரனை நீங்கள் 6 பிரிவுகளாக பிரித்து அழித்தால் இந்த அசுரனுடைய ஒவ்வொரு பிரிவும் யுகங்கள் தோறும் தீயவர்களாகவே தோன்றி நிற்கும். அப்போது இவர்களுக்கு எதிராக நீ நல்லவராக தோன்றி அழிக்க வேண்டும், சம்மதமா என்று அங்கே கேட்கின்றார். அதன்படி அங்கே அவர் சம்மதம் தெரிவிக்க அந்த குரோணியை 6 பிரிவுகளாக பிரித்து அழித்து அவனை 6 பீடமாக போட்டு அங்கே வைக்கின்றார்கள். அதன் பிற்பாடு அடுத்த யுகம் தோன்றுகின்றது. இதோடு முதல் யுகமாகிய நீடிய யுகம் நிறைவு பெறுகின்றது. அடுத்ததாக 2வது யுகமாகிய சதுர யுகம் தோன்றுகின்றது. அந்த சதுர யுகத்தில் இந்த குரோணியினுடைய குணநலம் எப்படி இருக்கின்றது,
6 அகப்பகையும் தன்னுள்ளே அங்கே ஒன்றாக்கி எல்லாம் நான் எனது என்ற சுயநலத்தோடு எல்லாவித தீமைகளும் தனக்குள்ளே ஆர்ப்பரித்து எழுகின்றது. அடுத்ததாக ஒரு குரோனியினுடைய ஒரு பிரிவிலிருந்து அந்த சதுரயுகத்திலே குண்டோமசாலி என்ற ஒரு அசுரனை அங்கே பிரவி செய்கின்றார்கள். அந்த குண்டோமசாலி தனக்கு வயிறு பசித்து விட்டால் தன்னோடு பிறந்த அசுர குலங்களையே உண்டு விடுகின்றான். இவனையும் இந்த உலகில் விட்டு வைத்தால் இந்த உலகத்தின் இயக்கம் சரியாக இருக்காது, ஆகவே இவனை கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டுகின்றார்கள். எப்படி? இவன் உணவின் மீது அதீத பற்றுக்கொண்டு அந்த உணவு வேட்கையால் அவன் அலறுகின்ற அந்த ஓசையை கேட்டுக்கொண்டு அவன் என்ன நினைக்கின்றானோ அதற்கு ஏற்றவாறு அவனை வதம் செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உணவு கொடுக்கின்ற வகையிலே தேவர்களை எல்லாம் 4 புழுக்களாக மாற்றுகின்றார்கள். கடலை வரவழைத்து ஓடையாக மாற்றுகின்றார்கள். வாயுவை தோணியாக்கி வருணனை மிதப்பாக்கி அந்த மறையை கயிறாக்கி அந்த தூண்டிலிடுகின்றார்கள். இப்போ தூண்டிலிட்டு அங்கே காயாம்பு வண்ணர் அந்த ஓடத்தில் ஏறி கரை கண்டர் அந்த ஓடத்தை தள்ள சிவபெருமான் அந்த ஓடத்தை தள்ள நாராயணமூர்த்தி தூண்டிலிடுகின்றார். நாராயணமூர்த்தி தூண்டிலிட்ட உடனே நமக்கு நல்ல இறை கிடைத்து விட்டது என்று அந்த குண்டோமசாலியானவன் ஓடி வந்து அந்த தூண்டிலை கவ்வி கொழுவுகின்றான். கொழுவிய உடனே அந்த தூண்டில் கொழுவி அவன் என்ன செய்கின்றான்? இறந்து விடுகின்றான். இப்படியாக 2வது தாவி சலத்தால் அந்த சதுர யுகமானது அழிக்கப்படுகின்றது. அடுத்ததாக 3வது யுகம் நெடிய யுகம். இந்த நெடிய யுகத்தில் குரோனியனுடைய ஒரு பிரிவானது தில்லைமல்லாளன் மல்லோசி வாகனன் என்ற பெயரோடு அங்கே தோற்றுவிக்கப்படுகின்றது. அந்த 2 அசுரர்களும் அப்போது தேவர்கள் சொல்லுகின்றார்கள், சுவாமி, இதற்கு முன்பு தோன்றிய அசுரர்கள் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம் என்று அவர்களிடம் ஒரு எண்ணம் இல்லை. இனிமேல் தோற்றுவிக்கப்படுகின்றவர்கள் அவர்களே அவர்களுக்கு வேண்டிய உணவுகளை பயிர் செய்து பெற்றுக்கொள்ளவும் அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தையும் உருவாக்கி அதில் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய வல்லமையும் நீங்கள் படைத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். தேவர்களுடைய வேண்டுகோளுக்கிடங்க அங்கே சிவபெருமான் என்ன செய்கின்றார்? அந்த குரோனியினுடைய ஒரு பிரிவிலிருந்து அந்த ஒரு பிரிவை எடுத்து தில்லைமல்லாளன் மல்லோசி வாகனன் என்ற 2 அசுரர்களை தோற்றுவிக்குகின்றார். அந்த 2 அசுரர்களும் அங்கே தோன்றி வந்து வருகின்றார்கள். அப்போ இவர்களுக்கு என்ன பெயரிடலாம் அப்படின்னு ஆலோசனை செய்கின்றார்கள். அப்போது சிவபெருமான் சொல்லுகின்றார், ஆதி கைலாசத்தில் சுருதி முனிவர் என்ற ஒரு முனிவர் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் இவர்களை நாம் அனுப்பி வைப்போம், அதன் பிற்பாடு இவர்களுக்கு பெயரிடலாம் என்று அங்கே சொல்லி அந்த சுருதி முனியிடம் அனுப்பப்படுகின்றார்கள். அப்போது இந்த அசுரர்கள் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது சுருதி முனியை எடுத்து கடலிலே தூக்கி எறிய முற்படுகின்றார்கள். அப்போது சுருதிமுனி கேட்கின்றார், அப்பா, நான் வைகுண்ட பதவி வேண்டும் என்று தவமாக இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற போது என்னை ஏன் எடுத்து கடலிலே எரிய நீங்கள் முற்படுகின்றீர்கள்? அதற்குரிய காரணம் என்ன என்று அங்கே கேட்கின்றார். அப்போது அவர்கள் அங்கே மேலும் அவர்களிடம் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தவத்தை கலைத்து கடலிலே தூக்கி எறிந்த காரணத்தினால் உங்களை அழிப்பதற்காக நான் அந்த நாராயணமூர்த்தியினுடைய அருகிலே சென்று மந்திர பிறக்கிணையாக வளர்ந்திருப்பேன். அதன் மூலம் உங்களை அழித்து உங்களுடைய ஊரையும் அழித்து ஒக்கக்கறி காடாக்குவேன் என்று சொல்லி ஒரு சாபம் கொடுக்கின்றார். சாபத்தை பெற்று வந்த சூரர்கள் திரும்ப வருகின்றார்கள். வந்து சிவபெருமானிடம் வரம் கேட்கின்றார்கள். எப்படி வரம் கேட்கின்றார்கள் என்றால், அதாவது பூமியில் உள்ளவர்களாலோ மலைலோகத்தில் உள்ளவர்களாலோ தேவலோகத்தில் உள்ளவர்களாலோ எங்களை கொல்ல முடியாத வரங்களை எங்களுக்கு தர வேண்டும், எந்தவித ஆயுதத்தாலும் எங்களை கொல்ல முடியாத வரத்தை தர வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அதன்படி அவர்கள் வரத்தை பெற்று அவர்களுக்கென்று ஒரு நாடு உருவாக்கி வைக்கப்படுகின்றது. அவர்கள் கேட்டபடி அவர்களுக்கு வரம் கொடுப்பதற்காக சிவபெருமான் அங்கே கொடுக்கின்றார். வரங்களை பெற்று வந்து அவர்களுக்கு நாராயணமூர்த்தி உல்லாசத்தை கொடுக்கின்றார். பிரம்மதேவர் அவர்களை உருப்படைத்து அங்கே அனுப்பி வைக்கின்றார்கள். இவ்வாறு பரங்களை பெற்று வந்தவர்கள் தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி துன்பப்படுத்துகின்றார்கள். தேவர்களுடைய துன்பம் பொறுக்க முடியாமல்
அங்கே அபயமிடுகின்ற போது சிவபெருமான் அம்மை உமையவளிடம் ஆலோசனை செய்கின்றார். இந்த அசுரர்களுடைய துன்பம் பொறுக்க முடியாமல் அபயமிடுகின்றார்கள் தேவர்கள். ஆனால் இவர்களை எந்த விதத்தில் அழிப்பது? இவர்களோ 3 லோகத்தில் உள்ளவர்களாலும் அழிக்க முடியாத வரத்தை பெற்றுவிட்டார்களே என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகின்றார்கள், 3 லோகத்தில் உள்ளவர்களால் இவர்களை கொல்ல முடியாவிட்டால் என்ன? திருப்பார்கடலிலே நாராயணமூர்த்தி இருக்கின்றார் அல்லவா, அவரிடம் சொல்லுவோம். ஏற்கனவே சுருதிமுனி என்பவர் மந்திரபுர கணையாக இந்த அசுரர்களை வதம் செய்வதற்காக தோன்றி நிற்கின்றார் என்று சொல்ல, அதன்படி அங்கே அந்த நாராயணமூர்த்தியை வரவழைக்கின்றார்கள். நாராயணமூர்த்தியை வரவழைத்து அவர்களிடம் செய்தி சொல்ல, அவரும் இந்த அசுரர்களை அழிப்பதற்கு அங்கே தயாராகின்றார். சுருதி முனியை அந்த மந்திரபுர கணையாக இருந்த சுருதி முனியை எடுத்து சென்று அந்த சூரர்களுக்கு ரோமரிஷி மூலம் புத்தி சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. கேட்காத காரணத்தினால் அவர்களை அந்த மந்திரபுர கணையால் அழித்து அந்த யுகத்தையும் அங்கே நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக கிரேதாயுகம். அந்த கிரேதாயுகத்தில் குரோனியினுடைய ஒரு பிரிவை எடுத்து சூரன், சிங்கமுகாசூரன் என்ற 2 அசுரர்கள் பிறவி செய்யப்படுகின்றார்கள். அந்த 2 அசுரர்களும் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து அவர்கள் அங்கே வரங்களை பெறுவதற்கு தயாராகின்றார்கள். ஆனால் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுக்கவில்லை. உடனே அந்த சூரபற்பன் என்ற அந்த அண்ணனாகி அந்த சூரன் என்ன செய்கின்றான்? அந்த ஓமகுண்டத்திலே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்றான். அடுத்ததாக தம்பி சூரபற்பன் இறந்தவுடனே தம்பி சிங்கமுகாசூரன் அண்ணன் இறந்த பிற்பாடு நாம் இருப்பது எதற்காக என்று அவனும் தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு தயாராகுகின்றான். அப்போது அம்மை உமையவள் சிவபெருமானிடம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பக்தன் அங்கே உங்களை நினைத்து தவம் இருக்கின்றான், ஆனால் அவனுக்கு நீங்கள் காட்சி கொடுக்க வேண்டாமா என்று கேட்டவுடனே அம்மை உமையவளை அழைத்து கொண்டு வருகின்றார் சிவபெருமான். எப்பா, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிங்கமுகாசுரனிடம் கேட்க, இறந்த என் அண்ணன் உயிர் பெற்று வர வேண்டும் என்று அங்கே அவன் சொல்ல, அந்த ஓமகுண்டத்திலிருந்து சாம்பலை எடுத்து சிவஞான வேதத்தை போதிக்கின்றார். அந்த சூரபற்பனானவன் உயிர் பெற்று வருகின்றான். அவனிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது, இதற்கு முன்பு இறந்த அசுரர்களை காட்டிலும் மேன்மையானதாக வரங்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி 5 முகமுடையவர்களாலோ, இந்த உலகத்தில் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற ஆயுதத்தாலோ, லகு மன்னர்களாலோ எனக்கு அழிவு வராத வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்று சொல்ல, அதன்படி அவன் கேட்ட அந்த வரத்தை சிவபெருமான் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, உம்மாலும் என்னை கொல்ல முடியாது, கைலை முழுவதும் என்னுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும், அதாவது அந்த தெய்வலோகமே என்னுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரத்தை கேட்கின்றான். சிவபெருமானும் வரத்தை கொடுத்துவிட்டு எங்கே அமர்ந்திருக்கின்றார்? நாராயணமூர்த்தியிடம் அம்மை உமையவளை அழைத்து கொண்டு அருகிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். வரங்களை பெற்ற சூரர்கள் தேவர்களை அங்கே அடிமையாக்கி தேவலோகத்தை எப்படியாவது பற்றி பிடித்து வேண்டும், தன்னுடைய கற்றுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அங்கே வேதனைகள் செய்கின்றார்கள். ஆனால் அந்த வேதனை பொறுக்க முடியாமல் தேவர்களெல்லாம் நாராயணமூர்த்தியை நோக்கி அபயமிட, நாராயணமூர்த்தி சிவபெருமானிடம் கேட்கின்றார், தாங்கள் இவனுக்கு என்ன வரத்தை கொடுத்தீர்கள் என்று கேட்கின்ற போது சிவபெருமான் சொல்லுகின்றார், 5 முகமுடையவர்களாலோ என்னாலோ இந்த உலகத்தில் உண்டு பண்ணி வைத்த ஆயுதத்தாலோ அவனை அழிக்க முடியாத வரத்தை அவன் பெற்றிருக்கின்றான் என்று சொன்ன உடனே நாராயணமூர்த்தி 6 முக கடவுளாக கந்தனாக அவதாரம் எடுக்கின்றார். கந்தனாக அவதாரம் எடுத்து வீரவாகு தேவரை தூது அனுப்புகின்றார். வீரவாகு தேவர் தூது சென்று, தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை நீ மாற்றி வைத்துவிடு, இல்லையென்றால் உனக்கும் கந்த சுவாமிக்கும் சண்டை நடக்கும் என்று சொல்ல அவன் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. உடனே உன்னுடைய கந்தனுடைய உயரம் என்ன என்று எனக்கு தெரியும், ஆகவே நீ உன்னுடைய கந்தனை போருக்கு வர சொல் என்று அவன் ஆணவத்தோடு பேச, இங்கே ஐயா கந்தனாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த சன்னியாசிமார்களையெல்லாம் படை வீரர்களாக வகுத்து கொண்டு அங்கே என்ன செய்கின்றார்? அந்த சூரர்களை எதிர்ப்பதற்காக செல்லுகின்றார். செல்லுகின்ற போது பல புத்திமதிகளை சொல்லுகின்றார். ஒம்பில் இரவாதே, வாழ்விழந்து போகாதே, தம்பி தமையன் தழங்கள் இழவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு, வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான், அதற்குள்ளாடி நல்லபடியாக வாழ்ந்து உன்னுடைய பாவங்கள் சேராத வண்ணம் வாழ்வதற்குரிய வழியை தேடு,
காரணம், இந்த உயிர் பிரிந்து இறப்பை எய்துகின்ற போது நீ செய்த புண்ணியம்தான் உன்னோடு வரும். நீ செய்த பாவ செயல்கள் எதுவும் உனக்கு நன்மை பயக்காது. உன்னை நரகத்தில் தள்ளிவிடும். ஆகவே நான் சொல்லுகின்ற புத்தியை கேட்டுக்கொள் என்று சொல்ல அவன் என்ன செய்கின்றான்? அதை கேட்டுக்கொள்ளவில்லை. உன்னுடைய புத்தி, நீயோ ஒரு இறப்பன், ஊராக இறந்து திரிகின்றவன். ஆனால் உன்னுடைய புத்தி இந்த உலகை ஆளக்கூடிய மன்னனாகி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அங்கே ஆணவத்தோடு பேசுகின்றான். அப்போது அவனை அழிப்பதற்காக எம்பெருமான் அவன் பெற்ற வரங்களின்படி எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் சக்தி தேவியை சூலாயுதமாக மாற்றி அவனை வதம் செய்கின்றார். அவர்கள் இருவரையும் வதம் செய்துவிட்டு மீண்டும் காலம் இருந்த காரணத்தினால் அவர்களை மீண்டும் அங்கே இரணியனாக பிரவி செய்கின்றார். பல அரியபர வரங்களை பெற்றவன், தன்னை யாராலும் வெல்ல முடியாது, பகலிலோ இரவிலோ சாகு வரக்கூடாது, மலையிலோ பூமியிலோ வைத்து சாகு வரக்கூடாது, வீட்டிற்குள்ளோ வெளியிலோ வைத்து சாகு வரக்கூடாது என்று எந்த ஆயுதத்தாலோ மிருகத்தாலோ மனிதர்களாலோ தனக்கு இறப்பு வரக்கூடாது என்ற வரங்களை கேட்கின்றான். கேட்டவன், என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை, நானே கடவுள், நானே இந்த உலகத்தை படைத்தேன், என்னால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, என்னையே எல்லோரும் கடவுளாக வணங்க வேண்டும் என்று மக்களிடம் அங்கே கட்டளையிடுகின்றான். ஆனால் அவனுக்கு புத்தி சொல்லக்கூடிய விதமாக அங்கே அவனுடைய மகனாக பெருமான் தோன்றி அவனுக்கு பல புத்திமதிகளை சொல்லுகின்றார். பிரகலாதன் தன்னுடைய தாய் வயிற்றில் இருக்கின்ற போதே அவனுக்கு நாராயண மந்திரத்தை நாரதர் மூலம் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அவ்வாறு நாராயண மந்திரத்தை உணர்ந்த பிரகலாதன் பிறந்து அங்கே பள்ளிக்கு செல்லக்கூடிய பருவ வயதை அடைகின்ற அந்த வேளையில் பள்ளியில் சென்று எல்லோரும் இரணியாய நம என்று சொல்லுகின்ற போது அவன் மட்டும், நான் இரணியாய நம என்று சொல்ல மாட்டேன், நாராயணர் தான் உண்மையான கடவுள், நாராயணரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன் என்று சொல்ல அங்கே அந்த இரணியன் அவனை எப்படியாவது தன்னுடைய பெயரை சொல்ல வைக்க வேண்டும் என்று நினைக்க அதனுக்கு மறுத்துரைக்கின்றான் பிரகலாதன். தன்னுடைய பெயரை சொல்லாத குழந்தையை தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் விட்டு வைக்கக்கூடாது, எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். அதற்காக பல உபாயங்களை கையாளுகின்றான். மலையிலிருந்து கீழே தள்ளிவிடுகின்றான், கல்லை கட்டி கடலில் தூக்கி போய்விடுகின்றான், பெற்ற தாயினுடைய கையாலே விஷத்தை கொடுக்கின்றான். இப்படி பல சூழ்ச்சிகளை செய்து அந்த பிரகலாதனை கொல்வதற்காக முயற்சி செய்கின்றான். அவன் செய்த அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடித்து பிரகலாதன் அங்கே மீண்டு வருகின்றான். அப்போது நீ செய்த இந்த அத்தனை தீமைகளிலும் எப்படி நீ தப்பி வந்தாய் என்று சொல்லுகின்ற போது, நாராயண மந்திரம் என்னை காப்பாற்றியது என்று சொல்ல, அதன்படி அந்த நாராயணர் எங்கே இருக்கின்றார் என்று கேட்க, உன்னிலும் என்னிலும் எங்கும் நிறைந்து ஏகமயமாக இருக்கின்றார் என்று சொல்ல, தன்னுடைய அரண்மனை தூணில் இருக்கின்றாரா காட்டு என்று சொல்ல, அங்கிருந்து எம்பெருமான் நரசிம்மமாக தோன்றி வருகின்றார். காரணம், அவன் மனிதனாலோ விலங்கினாலோ அங்கே அழிவு வரக்கூடாது என்று சொல்லிய காரணத்தினால் அங்கே நரசிம்மமாக மனிதனும் இல்லாமல் விலங்கும் இல்லாமல் அந்த நிலையில் தோன்றி வந்து அந்த இரணியனை எந்த ஆயுதமும் இல்லாமல், வீட்டிற்குள்ளும் இல்லாமல், வெளியிலும் இல்லாமல், பகலிலும் இல்லாமல், அந்தி சாய்கின்ற நேரம் அந்த பகல் இரவு என்ற நிலை இல்லாத நிலையிலே மலையிலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் தன்னுடைய தொடையில் படுக்க வைத்து அவனுடைய நெஞ்சை பிளந்து கொள்ளுகின்றார். அப்போது கேட்கின்றார், இப்போதாவது நீ அறிந்து கொண்டாயா என்று கேட்கின்ற போது அவன் சொல்லுகின்றான், நீ கொல்லவில்லை, என்னுடைய 10 மலையை பாரநகமாக்கி வைத்து கொண்டாய், அல்லாது உன்னால் கொல்ல இயலாது. அதுபோல் சூரர்களும் சக்தி தேவியை ஆயுதமாக வைத்து தான் கொண்டாய், அல்லாது உன்னால் கொல்ல இயலாது என்று சொன்ன காரணத்தினால் மீண்டும் அவர்கள் பிறவி செய்யப்படுகின்றார்கள். அப்போது அந்த கிரேதாயுகத்தினுடைய வயது நிறைவேறி விட்ட காரணத்தினால் அடுத்ததாக திரேதாயுகம் தோற்றுவிக்கப்படுகின்றது. அந்த திரேதாயுகத்திலே குரோனியனுடைய ஒரு பிரிவை எடுத்து அவன் 10 மலையை பாரநகமாக்கி வைத்து கொண்டானே, அல்லாது உன்னால் கொல்ல இயலாது என்று சொன்ன காரணத்தினால் 10 மலையை அங்கு தலையாக்க வைத்து 10 தலையுடைய ராவணனாக தோற்றுவிக்கப்படுகின்றான். அந்த ராவணன் பல பெண் மோகத்தால் சீதையை சிறையெடுத்து வைத்து பல துன்பங்களை செய்கின்றான். அப்போது அவனுடைய தம்பி விபூஷணன் மூலம் ஐயா புத்தி சொல்லுகின்றார். ஆனால் அவன் கேட்பதாக இல்லை. ஆகவே தேவர்களையெல்லாம் வானரங்களாக மாற்றி அந்த ராவணனோடு எதிர்த்து போரிட்டு சீதையினுடைய சிறையையும் மீட்டு அந்த ராவணனையும் எம்பெருமான் ராமனாக இருந்து ராமபாணத்தால் அங்கே வதம் செய்கின்றார்.
அப்போது அவனுடைய உயிர் போக்குகின்ற போது கேட்கின்றார், இப்போதாவது நீ என்னை அறிந்து கொண்டாயா என்று கேட்கின்ற போது அவன் சொல்லுகின்றான், நீ என்னை கொல்லவில்லை ராமா, என்னுடைய தம்பி சத்துரு போல் என்னோடு இருந்து என்னுடைய உயிர்நிலையெல்லாம் சொல்லித்தந்த காரணத்தினால்தான் நீ என்னை கொண்டாயே, அல்லாது உன்னால் என்னை கொல்ல இயலாது என்று அங்கே ஏளனமாக பேசுகின்றார். அப்போது ஐயா சொல்லுகின்றார், இந்த திரேதாயுகத்தினுடைய வயது நிறைவேறிவிட்ட காரணத்தினால் அடுத்த தோபராயுகத்தில் உன்னை அண்ணன் தம்பி 100 பேரோடு பிறக்க வைத்து உன்னை இன்னொரு ஆளின் கையால் உன்னை இறந்திட செய்வேன் என்று சொல்லி அவனுடைய உயிரையும் அழித்து அந்த யுகத்தையும் நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக தோபர யுகம் தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்படி தோபர யுகம் தோற்றுவிக்கப்படுகின்ற அந்த வேளையில் பஞ்சவர்களுக்கு உபகாரியாக பகைத்த துரியோதனாதிகளை எல்லாம் ஐயா கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து அங்கே வதம் செய்கின்றார். கண்ணனாக இருந்து கம்சனை வதம் செய்கின்றார். கம்சனை வதம் செய்துவிட்டு அந்த பஞ்சவர்களுக்கு எதிராக செயல்பட்ட துரியோதனாதிகள் அவர்கள் பஞ்சவர்களுடைய நாட்டை பறித்து கொண்டு அவர்களை கானகம் அனுப்பி அங்கே அவர்களை துன்பப்படுத்துகின்றார்கள். கானக வாழ்வு முடிந்து மீண்டு அங்கே வருகின்ற போது நாட்டை கொடுக்க மறுக்கின்றார்கள். அப்போது அவர்களோடு அங்கே பாரத போரை நிகழ்த்தி காட்டுகின்றார். பாரத போரை நிகழ்த்தி அந்த பஞ்சபார் பாண்டவர்களுக்கு குருநாட்டை மீட்டு கொடுத்து அவர்களிடம் அதை ஆள வைத்து கொண்டு பட்டம் சூட்டி அங்கே வைத்துவிட்டு கலி வருவான் என காற்று வீசினதை காதிலே கேட்டு அடுத்து துவங்க இருக்கிறது கலியுகம். ஏன்னா அந்த துரியோதனனை வதம் செய்கின்ற போது ஐயா கேட்கின்றார்கள், இப்போதாவது நீ என்னை அறிந்து கொண்டாயா என்று கேட்கின்ற போது, ஏன்னா பீமன் கையால் அந்த துரியோதனன் அழிக்கப்படுகின்றான். போய் ஐயா சொன்னது போல் இன்னொருவருடைய கையால் உன்னை நான் அழிப்பேன் என்று சொன்னது போல் பீமன் கையால் அழித்து விட்டேன் பார்த்தாயா என்று சொல்லுகின்ற போது அவன் துரியோதனன் உயிர் போகின்ற போது சொல்லுகின்றான், நீ கொல்லவில்லை, அந்த பீமன் தான் என்னை அடித்து கொண்டானே, அல்லாது உன்னால் என்னை கொல்ல இயலாது, இடையா போ என்று ஏளனமாக சொல்லுவார். அப்போது ஐயா சொல்வார், இன்னும் உனக்கு ஒரே ஒரு பிறவி, அதான் அந்த கடைசி பிறவி. இந்த கடைசி பிறவியிலும் நீ என்னை நினைக்கவில்லையானால் உன்னை அழித்து நான் நரகத்திலே தள்ளிவிடுவேன். ஆனால் இந்த கடைசி பிறவியில் உன்னை அழகு சௌந்தரியத்தோடும் அறிவு ஞானத்தோடும் சிறியும் கலையோடும் நீயே உன்னை அறிந்து கொள்வதற்காக ஒரு ஆகமத்தை படைத்து உனக்கு நான் தருவேன். அதில் நீயே உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் நரகத்துக்கு தள்ளப்படுவாய் என்று சொல்லி அந்த தோபரயுகத்தையும் நிறைவு செய்துவிட்டு தான் எடுத்திருந்த அந்த அவதாரத்தை, அதாவது அவதாரக்கூட்டை அந்த பர்வதாமலை உச்சியிலேயே அங்கே போட்டுவிட்டு தன்னுடைய உபாயமாயக்கூட்டை மறைத்து வைத்துவிட்டு அதான் தன்னுடைய அந்த கிருஷ்ண அவதாரத்தை கலைத்துவிட்டு ஐயா ஸ்ரீரங்கம் நோக்கி வருகின்றார். ஸ்ரீரங்கம் நோக்கி வருகின்ற அந்த வேளையிலே அங்கே அயோகமிழ்த கங்கை என்று ஒரு அழகான கங்கை, அந்த கங்கையிலே சப்தமாதர்கள் தினந்தோறும் நீராடி சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய கற்பின் வறுமையினால் அந்த தண்ணீரை பந்து போல் கையிலே திரட்டி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். அப்போது தினந்தோறும் இதை நீங்கள் சிவபெருமானுக்கு செய்கின்றீர்கள், இன்று ஒரு நாள் மட்டும் இந்த அனுஷ்டானத்தை எனக்கு செய்யுங்கள் என்று ஐயா கேட்கின்றார். அப்போது அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள், சிவபெருமானுக்கு அல்லாத பாம்பனையிலே தீழுகின்ற பரந்தாமனுக்கு கூட நாங்கள் இந்த ஏவல் வேலையை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் மறுத்துரைக்க, அப்படியென்றால் நீங்கள் கங்கை சுரட்டுவதை பார்ப்போம் என்று மறுநாள் அவர்கள் நீராட வருகின்ற போது ஐயா எண்ணுகின்றார்கள், இப்படிப்பட்ட உறுதி உடையவர்கள் தான் வேண்டும், அடுத்து வர இருக்கின்ற அந்த கலியை வெல்வதற்கு தகுதியுடையவர்கள். ஆகவே இவர்கள் மூலம் சான்றோர் மக்களை பெற்றெடுத்து கலியை அழிப்பதற்குரிய வல்லமையுடையவர்களாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணி அங்கே அந்த சப்தமாதர்களின் மூலம் என்ன செய்கின்றார்கள், அந்த கலியை சான்றோர் மக்களை கலி அழிப்பதற்கு வல்லமை உடையவர்களை தோற்றுவிக்கின்றார்கள். மறுநாள் அவர்கள் நீராட வருகின்ற போது 7 லோகம் புகுந்து 7 லோக வித்துக்களை எடுத்து அங்கே மழையையும் காற்றையும் ஏவி விடுகின்றார். அவருடைய ஆடைகளெல்லாம் அங்கே நனைந்து விடுகின்றது. குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் தடுமாறி நிற்கின்ற நேரம் அனலாக காட்சி கொடுத்து அனலாக நின்று அந்த மாதர்களின் மூலம் சப்த மாதர்களின் மூலம் சான்றோர் மக்களை பெற்றெடுக்க வைக்கின்றார். இவ்வாறு சான்றோர் மக்களை பெற்றெடுத்தவர்கள் அந்த பிள்ளைகளை அங்கே நீராட வந்த இடத்தில் குழந்தையை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்ற காரணத்தினால் பெற்ற குழந்தைகளை அந்த இடத்திலே போட்டுவிட்டு அவர்கள் தவத்திற்கு சென்று விடுகின்றார்கள். பிற்பாடு தேவேந்திரனுடைய பசுக்களை வரவழைத்து அந்த குழந்தைகளுக்கு பாலமுதம் ஊட்டப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற போது தேவேந்திரன் அங்கே எதிர்த்து வருகின்றான். அந்த தேவேந்திரனையும்
அங்கே எதிர்த்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக மாகாளியிடம் ஒப்படைக்கின்றார். அவ்வாறு மாகாளியிடம் அங்கே ஒப்படைத்துவிட்டு ஐயா ஸ்ரீரங்கம் நோக்கி அங்கே பஞ்சவர்களிடமிருந்து பாரபலங்களை எல்லாம் வாங்கி அவர்களை நீங்கள் தவமிருந்த வைகுண்டத்தை அடையுங்கள் என்று சொல்லிவிட்டு உலகம் அறியும்படியாக ஸ்ரீரங்கம் வந்து பள்ளி கொண்டிருக்கின்றார். அப்படி பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் கலி தோன்றுவதற்குரிய தருணம், இன்னும் ஒரு கலியன் கடைசி குரோனியனுடைய ஒரு பிரிவு இருக்கிறது அல்லவா, அதை பிறவி செய்ய வேண்டுமல்லவா என்று குருமுனிவர் சிவபெருமானிடம் சொல்ல, சிவபெருமான் நாராயணமூர்த்தி வர வேண்டாமா என்று கேட்க, அவர் இப்போது இங்கே வருவதற்கு சாத்தியமில்லை என்று தேவர்கள் சொல்ல, தேவர்களுடைய வாக்கை கேட்டு அங்கே ஈஸ்வரர் கலியை பிறவி செய்ய எண்ணுகின்றார். அவர் எண்ணிய மாத்திரத்திலே கலியானது தானாக தோன்றி அங்கே வருகின்றது. அவ்வாறு தானாக தோன்றி வந்த அந்த கலியன் சிவபெருமானிடம் அனைத்து தெய்வ சக்திகளுடைய மூலமந்திரம் அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை படைத்து கேட்கின்றான். அடுத்ததாக நாராயணமூர்த்தியினுடைய திருமுடி, சக்கராயுதம், சிவபெருமானுடைய வெந்நீர், பிரம்மனுடைய படைப்பின் சக்தி என்று அனைத்து தெய்வ சக்திகளினுடைய மூல மந்திரங்களையும் மந்திர தந்திரங்கள் அட்டக்கரமும் 8 அடக்கி அங்கே பலவிதமான குளிகைகள் எல்லாவற்றையும் வரமாக பெற்றுவிடுகின்றான். அப்போது இந்த கலியை வெல்ல வேண்டுமென்றால் அங்கே அவ்வளவு எளிதல்ல. இந்த கலியானது எவ்வளவு காலம் இருந்து இந்த திண்ணம் செய்கின்றது என்றால் 230 வருஷம் இந்த கொடுமை செய்து அவனை அரசாண்டு கன்னி மக்களாகிய சான்றோர் மக்கள் அங்கே படுகின்ற துயரம் பொறுக்காமல், இந்த கலியினுடைய தாக்கத்தினால் சான்றோர் மக்கள் படுகின்ற துயரம் பொறுக்க முடியாமல் வியாகரர் இடை வகுத்த அந்த வியாச முனிவர், அந்த வேதங்களை தொகுத்தவர், அவர் வகுத்த ஆதி ஆகமத்தின்படி நாராயணரே இப்போது வைகுண்டமாக 1008 மாசியில் 5/3 தேதியிலே அவனை மனுவிலே ஆதிச்சாதியிலே சான்றோர் குலத்தில் மனு நிறமாக வந்து எம்பெருமான் அங்கே சாதி வைகுண்ட அவதாரத்தை நிகழ்த்தி மக்களுக்கு ஒரு மானிடராக சொரூபம் காட்டி தண்ணீராலும் மண்ணாலும் அந்த மக்களுடைய சகல வினைகளையும் போக்கி கலிநீசர்களால் பிரிக்கப்பட்டு வைத்திருந்த அந்த சாதி கொடுமைகளை எல்லாம் மாற்றி 18 சாதி மக்களையும் ஒரே இடத்தில் வரும்படியாக செய்து, ஒரே இடத்தில் நீங்கள் குளித்து துவைத்து அன்னம் சமைத்து ஒன்றாக இருந்து நீங்கள் உணவு அருந்துங்கள் என்று அந்த சமபந்தி போஜனத்தையும் உருவாக்கி மக்களுடைய நோய்பிணி நொம்பலங்களை எல்லாம் தண்ணீராலும் மண்ணாலும் தீர்த்து, சந்ததி இல்லாதவர்களுக்கு சந்ததி கொடுத்து, தனமில்லாதவர்களுக்கு தனம் கொடுத்து, பிறவி குருடு ஊமை கை கால் முடம் இவற்றையெல்லாம் மாற்றி வைத்து அங்கே வேண்டியவர்கள் தன்னை நாடி வந்தவர்களுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்திருக்கின்றனர். அப்படி இருக்கின்ற போது பேயினால் மக்கள் நாங்கள் துன்பப்படுகின்றோம் என்று சொல்லுகின்ற போது அந்த பேய்களை எரிப்பதற்காக முற்படுகின்றார். எப்படி என்றால் சாதவாத பேய்களை சரிவிலே எரித்து கரிய செய்யவும், தரணி 7 கணக்கு கேட்டு சக்தியாக தான் 7 லோக பிறப்புகள் 7 முறை ஒரு ஆன்மா முக்தி பெறுவதற்கான வாய்ப்பு அருளப்படுகின்றது. அந்த 7 கணக்குகளையும் கேட்டு நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை அங்கே ஆராய்ந்து அன்பு மனிதருக்காகவே, உண்மையான இறைவன் சொன்ன அந்த நெறிப்படி வாழ்ந்த அன்பு மனிதருக்காகவே தாரணியில் 4 தரம் சழங்கள் படவும் சாஸ்திர வேத நூலுக்கு சரி ஒத்த பெயர்களுக்கு. ஏன்னா ஐயா இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் கலிநேசர்களால் எதற்காக படுகின்றார்கள், எதற்காக இந்த துன்பங்கள் அனுபவிக்கின்றார்கள், அந்த சான்றோர் மக்கள் சாஸ்திர வேத நூலுக்கு சரி ஒத்த பெயர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அப்படி உபகாரம் செய்வதற்காக அங்கே கலியனை தன்னால் அழிய வைப்பதற்காகவும் இந்த உலகை ஒரு குடைக்குள் தர்மமாய் தாரணியோர் குடைக்குள்ளாளவும் தங்க நவரத்தின மணிகள் திருமுடி சூடி சகல மாபதி மேடைகள் பாவிக்கவும் தவசு கிருபை பெறவும் தங்கமணி சக்கராயுத கொடி ஒற்றை கொடி கட்டவும் சகலரும் புகழ ஒரு தர்ம ராசாவாக இருந்து சங்கக்கொடி விருது ஒத்த கொடி கட்டவும் அட்டத்திற்கு 14 லோகமும் அசையா மணிவன்று கட்டியே அரசு பாவிக்கவும் ஆதி சர்வேஸ்வரனாகி அவனை 56 சீமையும் அடக்கி அரசாளவும் ஆதி சர்வகாலமும் அழியா திருவுளமாக. ஏன்னா அழிவு என்ற ஒரு நிலை இல்லாத பரபிரம்ம நிலையிலிருந்து இந்த உலகை அங்கே அரசாட்சி செய்வார் என்று ஆதி ராமச்சந்திர சூரிய நாராயணருக்கு ஆதி ஆகமத்தின்படியே, அதாவது நாராயணரே வைகுண்டமாக தோன்றியிருக்கின்றார் என்று அண்டர்களும் தேவர்களும் முனிவர்களும் சகலமா முனிவர்களும் எல்லோரும் கூடி ஆராய்ந்து
கொண்டர்தம கெண்டு வளர் கொண்டையணி கைலையில் மண்டபம் புகழ சிவனாருடைய கிருபையினாலே கைலையில் அங்கே எழுதி வைக்கின்றார்கள். வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்த செய்தியை உலக மக்கள் அறியும்படியாக யுகம் தோற்றத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதிலிருந்து அதன் பிறகு யுகங்கள் தோறும் தீமைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதனையும் அந்த கலி முற்றிலும் அழிந்த பிற்பாடு எப்படி தர்மயுகம் தோன்றுகின்றது என்ற செய்திகளையும் சொல்லி அங்கே எழுதி வைக்கின்றார்கள். இவ்வாறு கைலையில் எழுதி வைத்து அங்கே எல்லோரும் அங்கே சூழ்ந்திருக்க எம்பெருமான் தட்சணம் நோக்கி அந்த செந்தூரை விட்டு தட்சணம் நோக்கி நடப்பதற்கு வழிகொள்ளுகின்றார். பிற்பாடு என்ன நிகழ இருக்கின்றது, கந்தபெருமானுக்கு என்ன புத்திமதிகளை சொல்லுகின்றார் என்ற செய்திகளை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா.